ஆந்திராவைச் சேர்ந்த முரளி நாயக் பாகிஸ்தான் உடனான துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்த நிலையில் தன்னுடைய ஒரே மகனுடன் நேற்றிரவு பேசியதாகவும் இன்றைய காலை பொழுதில் அவர் உயிருடன் இல்லை என்ற தகவல் மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னாலும் கூட அவருடைய உயிர் தியாகம் தேசத்துக்கான உயிர் தியாகம் என்றும் வீண் போகாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க, நேத்தி சாயந்தரம் என்னோட மகன் கூட நான் பேசினேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது கூட நான் இப்போதான் வேலை முடிச்சேன், நான் இப்போதான் கேம்புக்கே வந்திருக்கேன், இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய காலை இது போன்ற ஒரு தாக்குதல்ல அவருடைய மகன் உயிரிழந்திருக்கக்கூடியது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு மகனை இழந்து வாடக்கூடிய ஒரு துயர செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராஜேஷ், நீங்க கூட அவங்க அம்மா பேசுறதை கேட்டிருப்பீங்க. அதை ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னாலும் கூட இது போன்ற உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பதற்றமான ஒரு சூழல் அப்படிங்கிருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் என்பதில் வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து அடுத்தடுத்த புஷஸ் பாத்தீங்க அப்படின்னா போரை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி தணிக்க முடியும்? நிச்சயமாக அந்த தாயினுடைய அந்த கண்ணீர் குரலை கேட்பதற்கே இதயம் பதறுகிறது. தன்னுடைய ஒரே மகனை இராணுவத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் தற்போது அந்த மகன் வீரமகன் நாட்டிற்காக தன்னுடைய உயிரையே இழந்திருக்கின்றார். அந்த தாய் கதறி துடிப்பதை பார்ப்பதற்கு நெஞ்சு நமக்கு பதறுகின்றது. அந்த தாய் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். நேற்று கூட என் மகனிடம் நான் இப்போதுதான் என்னுடைய பணியை முடித்துவிட்டு நான் கேம்புக்கு வந்தேன், மீண்டும் நாளை காலை செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்று காலை எனக்கு செய்தி வருகிறது, உங்களது மகன் குண்டடிப்பட்டு இறந்து விட்டான் என்று. எப்படி எங்களால் தாங்க முடியும்? ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்கு, 25 வயது தான், திருமணமாகாத மகன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த தாய் பேசும்போதே பேச முடியாமல் குரல் உடைந்து அவர் கதறி அழக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல அவரது தந்தையும் கூட அவரது உறவினர்கள் சார்பிலே அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், எங்களுடைய மகன் இந்த தாய் நாட்டிற்காகத்தான் இந்த உயிரை இழந்திருக்கின்றான், எங்களுடைய மகன் இந்த நாட்டிற்காக உயிரிழந்ததற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம், தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த போரிலே சென்று அவன் வீரமரணம் அடைந்திருக்கின்றான். ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம், அவருடைய பெயர் அவரது புகழ் என்றும் இந்த பகுதியிலே நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும். அந்த சிலையின் மூலமாக அவர் தொடர்ந்து அவருடைய புகழ் நீடித்து இருக்கும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவ வீரர் நாட்டிற்காக உயிரிழப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம், நம்முடைய பாதுகாப்பிற்காக, பொதுமக்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது நாம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கோ நமக்கெல்லாம் முகம் தெரியாத ஒரு போராளி தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த குழந்தையை இழந்து எவ்வளவு பெரிய மகனாக இருந்தாலும் கூட, 25 வயது ஆகியிருந்தாலும் கூட, அவருடைய தாய்க்கு அவருடைய பெற்றோருக்கு குழந்தைதான். அவர்களுக்கு எந்த கனவோடு அவரை படிக்க வைத்திருப்பார்கள், என்ன கனவோடு அவரை வேலைக்கு அனுப்பியிருப்பார்கள். அவர் தற்போது வீரமரணம் அடைந்திருக்கிறார். பொதுவாகவே இராணுவத்தில் சொல்வார்கள், இது போன்று வீரமரணம் அடைவதுதான் எங்களுடைய ஒரு பெரிய விஷயம் என்று சொல்வார்கள். அதுபோல இராணுவத்திலே சென்று அவர் பாகிஸ்தானுடனான இந்த துப்பாக்கிச் சூட்டிலே நம்முடைய தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக, நம்முடைய இந்திய குடிகள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக, எல்லையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார். அவருடைய அந்த மறைவு செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் உறவினர்கள் கதறி துடிக்கின்றார்கள். இது போன்ற உயிரிழப்புகள் பாகிஸ்தானிலும் ஏற்படக்கூடாது, இந்தியாவிலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் போரே வேண்டாம் என்று அனைத்து நாடுகளும் வலியுறுத்துகின்றன. தொடர்ந்து இந்த சோகமான நிகழ்வாகத்தான் இது தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது.